ஆன்மீக அன்பர்கள் எனது காலை வணக்கங்கள். என்று பார்த்தீங்கன்னா குரோதி தமிழ் வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி 21/4/2024 ஏப்ரல் மாதம் இன்று ஞாயிற்றுக்கிழமை. சுப முகூர்த்தம் இன்று பிரதோஷம். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 1:30 2:30 வரை. இன்றைய ராகு காலம் இன்று மாலை 4:30 6 வரை, குளிகை மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் மெல்லம். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 1 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று அதிகாலை 12:30 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:23 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12:30 வரை பாலவும், பின்பு பிற்பகல் 1:30 வரை கௌலவும், பின்பு தைத்துளம். இன்றைய சந்திராசம் உத்திராடம் திருவோணம். உத்திராடம் திருவோணம் 2 பேருக்கு இன்று சந்திராசமானாலும் அவங்களுடைய பேச்சுக்களின் செயல்களையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். இந்த ராசி பலன் முதல் ராசியாக மேஷ ராசி அன்புக்கு பார்த்துன்னு வச்சுக்கோங்க. சில விஷயங்களை சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக நிறைப்பது உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய பணி தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும்போது உங்களுக்கு. கடன் சார்ந்த பிரச்சனையில் கொஞ்சம் ஒரு தெளிவான முடிவெடுத்து அந்த கடனை அடைவதற்கான ஒரு வழிமுறையெல்லாம் நீங்கள் காண போகிறீங்க. நீங்கள் கால்நடை தொடர்பான பணியில் உங்களுக்கு தனிப்பட்ட ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தை நீங்கள் இன்று ஒரு செயலாக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு எதிராக இருந்து விலகி சென்றவங்கள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்க போது உங்களுக்கு. மாணவர்கள்லாம் கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உறுதி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாளாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்கள் பார்த்துச்சுங்க, மனதுக்கு கொஞ்சம் நேர்மறையான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும்போது உங்களுக்கு. மனசுக்கு நெருக்கமானவற்றில் உங்களுடைய தேவைகளை பற்றி நீங்கள் சொல்லி அவங்க தேவைகளை நிறைவேற்ற போகிறீங்க. நீங்கள் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். சில பயணங்களால் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கிற நாளாக இருக்கும் போது உங்களுக்கு. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க போது. உங்களுடைய சேமிப்பு குறையக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சிந்தனைகள் மேம்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்றம் இறக்கமான நாள். மிருக சிறு நட்சத்திரக்காரங்களுக்கு சேமிப்பு குறையும் நாளாக அமைகிறது. அதாவது மிதுனராசி அன்பருக்கு பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுடைய தொழில்நுட்ப கருவிகளால் விரயம் ஏற்படும் நாளாக இருக்கும்போதுன்றவங்களுக்கு பார்த்துங்க. நீண்ட நாள் முதலீடு பற்றிய சில எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இன்று தோன்ற போது உங்களுக்கு. வீடு மனை சில விஷயங்கள் விற்பனைகள்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்பட போகுது உங்களுக்கு. விருப்பமான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாகவும், சமூக பணி இருப்பதில் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது உங்களுக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். மிருக சிறு நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரயங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு தாமதமான நாள். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு விட்டு கொடுத்து சொல்லக்கூடிய நாளாக அமைகிறது. கடகராசி அன்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அவப்பெயர் வந்திருந்தால் அந்த அவப்பெயர்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்க போது உங்களுக்கு. உங்களுடைய கடன் தொடர்பான பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பது உங்களுக்கு. கொஞ்சம் புதுவிதமான திட்டங்களையெல்லாம் உருவாக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய தனவரவு கொஞ்சம் திருப்தியாக இருக்கக்கூடிய நாளாகவும், உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. வியாபார ரீதியான சில பயணங்கள்லாம் அதிகரிக்க போது. உங்களுடைய செயல்பாடு இருந்து வந்த மந்தத்தன்மை விளக்கக்கூடிய நாளாகுது. முதலில் பார்த்தீங்கன்னா தனம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு குறைய நாளாகவும், பூச நட்சத்திரக்காரங்களுக்கு திருப்திகரமான நாளாகவும், ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு மந்தத்தன்மை விலகும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அத்தராசியாக சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருந்தது நல்லது உங்களுக்கு.
மற்றவர்கள் மூலம் உங்களுடைய வருமானம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு நேரம் கண் விழித்திருப்பதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. தாய் வழி ஆதரவான சூழ்நிலை ஏற்பட போது உங்களுக்கு வெளியில் உணவு உண்பதையும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டையும் குறைத்துக்கொள்வது நல்லது. உங்களுக்கு ஆடை அபர்கள் மீதான ஆர்வலாம் ஏற்பட போது உங்களுக்கு உத்தியோக பணியில் கொஞ்சம் சிந்தித்து கவனமாக செல்வது நல்லது. உங்களுக்கு முதல்ல என்று கோபங்கள் மறையும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிகப்பு. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனம் வேண்டிய நாளாகவும், பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவான நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக அமைகிறது. அது கன்னிராசி அன்பருக்கு பார்த்தா உங்களுக்கு எதிலும் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்பட்டால் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு உடைய வாடிக்கையாளத்தை கொஞ்சம் கனிவாக பேசுறதுக்கு கற்றுங்க. தற்பொருமை பேசுவதை தயவுசெய்து குறைத்து கொள்ளுங்கள். குழந்தையோட எண்ணங்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு சில சஞ்சலமாக சிந்தனைகள்லாம் வரும், அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்ற உங்களுக்கு. முதல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயம் விலகும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனிவு வேண்டிய நாளாகவும், அஷ்ட நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் வேண்டிய நாளாகவும், சித்தி நட்சத்திரக்காரங்களுக்கு கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் எளிதில் உங்களால் அடைய முடியாது. கொஞ்சம் அலைச்சலுக்கு பிறகு தான் அந்த வேலையெல்லாம் முடியும். உங்களுக்கு கணவன் மனைவிடையே கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்தல் நல்லது. உங்களுக்கு புதிய முடிவை எடுக்கத்தான் இருந்தால் பலமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. உங்களுக்கு அதே சமயத்தில் எதிர்பாராத சில திருப்பங்களாக ஏற்படலாம். வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமான சூழ்நிலை என்று ஏற்பட போகுது. உங்களுக்கு வியாபாரத்தை கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. இன்று முதல்ல பார்த்திங்கன்னா இன்பம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். சித்தி நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தித்து செயல்படுவோம். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி அன்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமூக பணியில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருப்பதற்கு உங்களுடைய திறமைகள் மூலம் சில விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த கலை சார்ந்த பணிகள் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் ஆதாயம் ஏற்படும் நாளாக அமைகிறது. உங்களுக்கு மனதில் இருந்த சில குழப்பங்கள் குறைகள்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய நாளாக அமையப்போகுது. உங்களுக்கு இந்த சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதால உங்களுக்கு சிந்தனைகளில் ஒரு தெளிவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்க போகுது. இன்று மொத்தம் உங்களுக்கு போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் குறையும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும் நாளாக அமைகிறது. அடுத்து தனுசு ராசி அன்பர்கள் பார்த்துச்சு உங்களுக்கு உடைய வெளியூர் தொடர்பான வர்த்தக பணிகளில் உங்களுக்கு மேன்மை உண்டாக போகுது. உலகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் சிந்தனை உங்களுக்கு இன்று தெரிய போகுது. உங்களுக்கு வழக்கு சார்ந்த சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் இடுபறியாக தான் இருக்குது. உங்களுக்கு உயர் அதிகாரிலாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறவங்களுக்கு உடைய மாமியார் வழியில் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. என்ன உழைப்பு அந்த உழைப்பை கேட்டவங்களுக்கு மரியாதையும் வருமானமும் கண்டிப்பாக உண்டு. சமூக பணிகளுக்கு கொஞ்சம் ஆதாயம் கண்டிப்பாக உண்டாக போகுது. இன்று முதல்ல பார்த்தவங்களுக்கு பெருமை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் மேன்மை உண்டாகும் நாளாகவும், போரா நட்சத்திரக்காரங்களுக்கு இழுபறிகள் குறை நாளாகவும், உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் நாளாகவும் ஆகிறது. மகாராஷ்டிரா அன்பு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் அக்கம் பக்கத்திற்கிட்ட கொஞ்சம் ஆதரவு மேம்பட போகுது. உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்க போகிறாங்க. உங்களுடைய பயணங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. ஒரு சகோதர வழியில் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்கிற நாளாக இன்று அமைப்பது. உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்குறவர்களுக்கு வாங்க அதுக்கான ஒரு பிராப்தம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பண்ண சனி பகவான் உங்களுக்கு ஏழை சனி விடைபெறக்கூடிய காலம் உங்களுக்கு. அதனால் சனி போகும்போது சில நல்ல விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சுட்டு போகிறாங்கன்னா மனை வீடு சம்மந்தமான ஒரு வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மொத்தத்தில் பார்த்தோன்னா செலவுகள் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோன்னா ஆதரவு மேம்படும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சலுக்கு உண்டாகும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது. கும்பராசி அன்பர்கள் பார்த்தா உங்களுக்கு எதிர்பாராத சில மாற்றங்கள்லாம் ஏற்பட போது நீங்கள் பணிபுரிகின்ற இடத்துல உங்களுக்கு உடனே பிறந்த கொஞ்சம் அனுசரித்து சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு புதிய முயற்சியெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு ஆலோசனையை பெற்று யோசித்து செயல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சில விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நண்பர்களோ உறவுகளோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னு கேட்டால்
ஒன்றில் சனி பகவான் ஜென்ம சனியில் இருக்கிறதால உங்களுக்கு சில விஷயங்களில் அலைச்சலும் தேவையில்லாத விரயங்களும் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். இந்த அரசு தொடர்பான விஷயங்களில் சிறு தடைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாளாக அமைகிறது. இது மொத்தத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் மாற்றங்களும் உண்டாகும் நாளாகவும், சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஆலோசனை பெறக்கூடிய நாளாகவும், புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு விவேகம் வேண்டிய நாளாகவும் அமைகிறது. மீனராசி நண்பருக்கு பார்த்தா உங்களுக்கு உடைய குடும்ப உறுப்பினர்கள் உடைய தேவையை நிறைவேற்ற போகிறீங்க. அதே சமயத்தில் கணவன் மனைவிக்கிட்டே கொஞ்சம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும், வியாபாரம் சார்ந்த சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த வியாபார பணிகளில் கொஞ்சம் முன்னேற்றத்தை கொஞ்சம் தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு போட்டித் தேர்வில் கொஞ்சம் சாதகமாக சூழல் அமைப்போது. உங்களுக்கு உடைய தன வரவுகளிலிருந்து அந்த சில தாமதங்கள்லாம் விலக போகுது. உங்களுக்கு நண்பர்களாக ஆதாயம் ஏற்பட போகுது. ஓகே, 2 சனி பகவான் இருக்கார். 7 சனியோட ஆதிக்கம் ஆரம்பிக்குது உங்களுக்கு. அதனால் சில விஷயங்களை கொஞ்சம் பொறுப்பாகவும் கவனத்தோடு இருங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாள். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நாளாக அமைகிறது. இந்த அனைத்து ராசியும் இருந்தால் ஒரு இனிய ஆண்ட வேண்டுகிறேன். நீங்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வணங்கி பண்ணி சொல்லுங்கள். பார்த்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.